மா இன்னும் என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்? எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சுமா. நான் கிளம்புறேன் போ. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம். டெய்லி சாப்பிடாம தானே போகிறேன். இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டு போய் என்ன போகுது? நான் போகிறேன் போ. சாப்பா, டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரக்குள்ளே எவ்வளோ டென்ஷன்ப்பா, முடியல. என்னது பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணால் என்ன ஆகுமா? நம்ம டெய்லியும் தான் ஸ்கிப் பண்ணிருக்கிறோம். அப்படி என்ன ஆகுன்னு இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துருவோம். Studies indicate that people who skip their breakfast regularly are at a higher risk of suffering from constant headaches and migraine. Start பண்ணிடலாமா? And now, let us watch. Harvard University of Public Health. அப்பாடா, கரெக்டாக சொல்லிட்டோம்ப்பா. இவங்க வந்து ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸுக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கும் உள்ள கோரிலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இதில் வந்து 49,289 விமன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 6 வருஷம் இந்த ரிசர்ச் நடந்திருக்குங்க. இதோட ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறவங்கள விட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காதவங்களுக்கு 54% வந்து டைப் 2 டயபெட்டிஸ் வரக்கு உண்டான எல்லா சிம்டம்ஸும் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக், வெயிட் கெயின், கேன்சர் இது போன்ற வியாதிகளும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணுறதுனால ஃபிசிக்கலாக நம்மளுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 1999 பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு ரிசர்ச் டீம் வந்து ஒரு ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக வந்து பீப்புள்ஸை 3 குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வந்து மாடரேட்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. செகண்ட் குரூப்புக்கு வந்து ஒன்லி காஃபி மட்டும். 3வது குரூப்புக்கு வந்து எந்த ஃபுட்டுமே கொடுக்க மாட்டாங்க. இதோட ரிசல்ட் வந்து என்னாச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 குரூப்புக்குமே வந்து 2 குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் மேஜராக எந்த சேஞ்சஸுமே வரல. 3வது குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அவங்களோட மெமரி ஸ்கில் வந்து ரொம்ப புவராக இருந்ததாகவும் அவங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாக இருந்ததாகவும் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹைப்போகிளைசீமியா அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் டேர்ம். இது வந்து நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, லோ லெவல்ஸ் ஆஃப் பிளட் சுகர். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணுறதால நம்மளோட பாடியில் இருக்கிற சுகர் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்மளோட பாடி வந்து இன்னொரு ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணும். அண்ட் இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து இதனால அதிகமாகுது. அண்ட் ஒற்றை தலைவலி, ஒரு பக்கம் ஹெட் ஏக் நமக்கு வரும். அது எல்லாமே வரக்கு இதுதான் காரணமாக இருக்குது. ஒன் ஆஃப் த மேஜர் சைடு எஃபெக்ட்னா ஹேர் லாஸ் தான். எஸ், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணுறதால நம்மளோட உடம்புல வந்து புரோட்டீன் லெவல் வந்து ரொம்பவே லோ ஆகுது. இதனால வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற கெரட்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து பாதிச்சு நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல் க்ரோத்தை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெய்லியும் நான் வந்து ஒரு 9 மணிக்கு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். மார்னிங் வந்து மினிமம் ஒரு 8 மணிக்கு சாப்பிடுவோம். இந்த ரெண்டுக்கு இடப்பட்ட டைம் வந்து மினிமம் வந்து நியர்லி ஒரு 12 ஹவர்ஸ் வரும். இந்த 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் நம்ம சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்தால் தான் வந்து இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு, டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மேன் நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.